லோட் ஆகி போயிட்டேன். என்ன பார்க்கும்போது 538வது. 538 சூரோட பெயர் வசனம். சூரத்து ஹாதியா. ஹாதியாவா? சூரத்து ஹதியத். என்ன பேர்? சூரத்துல் ஹதியத். சூரத்துல் ஹதீத். வசனம் 6வது எத்தனை? வசனத்துல. எத்தனை? 6வது. 6வது. ஸ்டார்ட் பண்ணுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. آمنوا بالله ورسوله وأنفقوا مما جعلكم مستخلفين فيه فالذين آمنوا منكم وأنفقوا لهم أجر كبير وما لكم كبير. لا إذ كبير. إذ சவுண்ட் எடுத்து ஓதுனா. آمنوا بالله ورسوله وأنفقوا مما جعلكم مستخلفين مستعطلة فيه مستخلفين فيه. آمنوا بالله ورسوله وأنفقوا مما جعلكم مستخلفين فيه فالذين آمنوا منكم وأنفقوا لهم أجر كبير وما لكم لا تؤمنون بالله والرسول يدعوكم لتؤمنوا بربكم وقد أخذ ميثاقكم إن كنتم مؤمنين هو الذي ينزل على عبده பிழை آيات பிழை 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 பிழை. بينات இந்த மந்திர ليخرجكم யூஸ் பண்ணலையே. عبده آيات بينات. هو الذي ينزل على عبده آيات بينات آيات بينات ليخرجكم من الظلمات إلى النور وإن الله بكم لرؤوف رحيم وما لكم ألا تنفقوا في سبيل الله ولله ميراث السماوات والأرض لا يستوي منكم من أنفق من قبل الفتح وقاتل أولئك أعظم درجة من الذين أنفقوا من بعد وقاتلوا وكلا وعد الله الحسنى والله بما تعملون خبير من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له وله أجر كريم. இல்ல இந்த இடம் பாருங்க. வலஹு என்று சொன்னா ஒரு அடையாளம் தான் வந்திக்கணும். ரெண்டு அடையாளம் வந்திக்குது. மத்தியின் அடையாளம் இப்படி ஒரு அடையாளம் உண்டிக்குது மேலுக்கால. சேம் ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி வந்தாக்கி அபுதிகிலையும் பாருங்க அந்த அடையாளம் வந்திக்குது. திருப்பி வலஹுலையும் அந்த அடையாளம் மிக்குது. ஏன் அந்த விளங்குது இல்ல பில ரெண்டு இடத்து பேரை ஒட்டினீங்க. திருப்பியா நல்லது.
من ذا الذي يقرض الله قرضا حسنا قرضا فيضاعفه حسنا له وله قرضا حسنا இன்னும் أجر கொண்டு قرضا كريم. حسنا من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له وله أجر كريم. يوم ترى المؤمنين والمؤمنات يسعى نورهم بين أيديهم وبأيمانهم بشراكم اليوم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ذلك هو الفوز العظيم. يوم يقول المنافقون والمنافقات للذين آمنوا انظرونا. يوم يقول المنافقون والمنافقات يوم يقول المنافقون والمنافقات للذين آمنوا انظرونا نقتبس. குலை 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 சரியா வரல ஏன் வருது இல்ல என்ன ப்ராப்ளம் يوم يقول போன கிளாஸ் நான் சொன்னேன் المنافقون. ஒரு வசனத்துல நீங்க பிழை வருதுண்டா ஒரு வசனம் வாயில சரியா வருது இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க பாப்போம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல இப்ப நீங்க ஓதுற அந்த சொல் இந்த சொல் ஒழுங்கா வாயில வருது இல்ல அப்படின்னா அந்த இடத்துல நான் எப்படி பழகணும் நான் போன கிளாஸ் சொல்லி தந்தேனே அந்த சொல்லப்பட்ட மதிப்புல அதுக்கப்புறம் நீங்க பழகிங்க அப்படி அந்த சொல்ல பழகிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் விலங்கு இல்லையா அப்படி பழகின மாதிரி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன ஆ அப்சல் ஓ ஆ அடுத்த ஸ்டெப் என்ன அந்த சொல்ல மட்டும் பழகணும் அட பழகினா செய்யற அப்படியா எங்க சவுண்ட காணும் அப்சல் எனக்கு தெரியும் நீங்க பதில் சொல்லணும் நான் சொல்லி தந்தேன் என்ன செய்யணும்னு சொல்லி அது சரியா தெரியாட்டி ஓதல் பலா வருது அடிக்கடி பலா வருது
அப்சல். சொல்லுங்க விடு. ஒரு 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 வசனத்துல ஒரு இடத்துல தெளிவான ஓதை வருது இல்ல, வாயில வருது இல்ல அப்படின்னா அதை எப்படி பழகுறது? தெரிஞ்சுக்கணும். தெரியாட்டி ஓதை இல்லை. அதான் சொல்லி தரப்போறது. சொல்லுங்க, நான் சொல்லி தந்துட்டேன் ஆல்ரெடி. அது மறந்தா எப்படி ஓதி பழகுற? கஷ்டமே. இப்ப சொல்லி தந்த விஷயம் ஞாபகம் இல்லைன்னா இப்படி ஒரு ஓதை இல்லை. அது வராது. திருப்பி திருப்பி தான் வரும். வெண்டைக்கு இந்த இடம் இன்னொரு இடத்துல இன்னொரு நாளைக்கு மாட்ட தான் போறீங்க. அப்படி மாட்டப்படாது என்று சொன்னா அந்த விஷயத்தை சரியா புடிச்சு கொள்ளணும். அதான் கேட்குறேன். ஒரு ஸ்டெப் சரி. அந்த சொல்ல நாங்க அழகா ஓதி பழகணும். அதுக்கு போறோம். என்ன செய்யுது அடுத்த ஸ்டெப்? என்ன இப்படிதானா விட சொல்லுது? நீ போன கிளாஸ்ல இந்த குழம்புனீங்களே எப்படி? போன கிளாஸ் 2 பேரை வந்துச்சு. மிக பிரதான பேல ஒன்று எழுத்து கூட்டுற மாதிரி ஓதி பழகுனீங்க. நான் அதுக்கு உங்களுடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுங்க, அது ஓகே ஆகும் என்று சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு உங்களுடைய ஸ்பீட் கண்ட்ரோல் ஆகிக்கின்னு விளங்குது. உங்களோட ஓதல் அதை சுட்டி காட்டுது. நிறைய இடங்கள்ல பேலன்ஸ் ஆகிக்கிறீங்க. அது நல்ல வரவேற்கணும். குட். ஆனா ஒரு இடத்துல ஒரு சொல்லு வாயில வருது இல்லைன்னா அதை எப்படி பிராக்டிஸ் பண்ணிச்சு கொள்றேங்கிறது வரல ஆன்சர். சரி, திருப்பி சொல்லி தாரேன். என்னால் இது இல்லாம ஓத இல்லாதே. நீ என்னதான் ஓதி வேலை இல்லை. ஏன்னா அந்த விஷயம் சரியா புடிச்சு கொள்ளணும். உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நல்லா குறிப்பிட்ட அந்த சொல்ல நாங்க முதலாவது நான் திருப்பி கேட்பேன் எத்தனை ஸ்டெப் சொல்லி தந்தீங்க சொல்லி. குறிப்பிட்ட அந்த சொல்ல முதலாவது நாங்க கண்டு கொள்ளணும். கண்டுபிடிக்கணும். ஐடென்டிஃபை பண்ணணும். கண்டுபிடிக்கணும் எந்த இடம் என்ன சொல்ல கஷ்டமாகிக்குது. ரெண்டாவது அந்த சொல்ல மட்டும் நாங்க ஓதி பார்க்கறது. அதான் நீங்க சொன்னீங்க. அந்த சொல்ல கண்டுபிடிக்கணும். சொல்ல பிழையா கண்டுபிடிச்சா இப்ப ஆமனுவை பிடிச்சு கொண்டு எனக்கு ஆமனு வாயை வருது இல்லைன்னா கிடையாது. அது பிழை. ஏன்னா ஆமனுங்கிறது இது வாயில் லேசா வருது. அப்ப நகுதபிஸ் என்ற அந்த சொல் எங்களுக்கு கஷ்டம்ங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பின்னால 2வது ஸ்டெப் குறிப்பிட்ட அந்த சொல்ல நாங்க சரியா பலமுறை உச்சரிச்சு பார்த்துக்கிறோம். 3வது என்ன செய்யணும் என்றால் கவனமா கேட்டுக்கிறணும். அதுக்கு முன்னாடி வார ஒரு சொல்லையும் பின்னாடி வார ஒரு சொல்லையும் சேர்த்து நாங்க பிராக்டிஸ் பண்ணி பிடிச்சு பார்த்துக்கொள்றது சரியா நடக்குதான்னு சொல்லி. அதான் 3வது ஸ்டெப். இப்ப எப்படி வரும்? வருது இல்ல பாத்தீங்களா? நக்கு நிக்குது அப்படின்னா போல. இதான் 3வது ஸ்டெப். அப்ப பார்க்கணும் எப்படி இப்படி 3வது ஸ்டெப் சரியா வருது இல்லையா? திருப்பி என்ன செய்யணும்? 2வது ஸ்டெப்புக்குள்ள போய்த்திரணும். இந்த சொல்ல மட்டும் பாக்குறது. அதுக்கு முன்னாடி இருக்கிற சொல்லையும் பின்னாடி சொல்லையும் சேர்த்து 4வது. 3வது ஸ்டெப். 4வது ஓகே. இப்ப அதுலயும் எனக்கு ஓகே ஆகுது, பிரச்சனை ஒன்று இல்லை அப்படி என்றால் நீ ஒரு வேலை செய்யலாம். இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு இருந்து வரலாம். இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு பேசிட்டு முடிக்கிறது. 4வது. 4வது ஸ்டெப் ஓகே என்று சொன்னா 5வது ஸ்டெப் வசனத்தை அப்படியே ஓதுறது. 5வது ஸ்டெப்ல ஓத போக்குள்ள பொல வந்துச்சுன்னு சொன்னா அங்க போகணும். 4வது ஸ்டெப்புக்குள்ள போகணும். 4வது ஸ்டெப்லயும் பொல வருதா 3வதுக்குள்ள போகணும். 3வதுலயும் பொல வருதா 2வதுக்குள்ள போகணும். 2வதுலயும் பொல வந்த அர்த்தம் நீ 1வது விட்ட போல சரியா கண்டுபிடிக்கல அர்த்தம். இது விளங்குதா அப்சலுக்கு? இதுக்கு நோட்ஸ் தர இயலாது. முதலாவது கண்டுபிடிக்கவும் சின்ன குள்ள போய் நோட்ஸ் தரப்படாது. அதுக்கு வைக்கப்படாது. இது நாங்க சரியா விளங்கிக்கிறோம். இப்படிதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை, இந்த ஓதல் இதான் ப்ராப்ளம் சொல்லி நாங்க விளங்கிக்கிறோம். இது யாருக்கு விளங்கும்? எனக்கு விளங்காது. ஓத போக்குல உங்களுக்கு தான் விளங்கும். முதலாவது நிறைய பேர் எனக்கு இந்த எழுத்து வாயில வருது இல்ல, நகு தபிஸ் வாயில வருது இல்ல. இதான் ப்ராப்ளம். ஓகே, இப்ப நான் நகு தபிஸ பழகணும். பழகிட்டேன். இப்ப நான் கொஞ்சம் முன்னுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த உங்க ஸ்டார்ட் பண்ண இயலாவே. உண்மையில எந்த சொல்ல நீங்க ஓதலாம். ஆனா அந்த சொல் தனி சொல்ல உண்டு இல்லைனா முன்னால வார எழுத்தோட சேர்ந்து வந்துக்குது. அப்போ முன்னுக்குள்ளது சேர்த்த போது பார்க்கணும். இப்ப ஓகே மாஷா அல்லா கிளியர் ஆயிட்டு. இப்போ கொஞ்சம் முன்னுக்கு இது வருது. والمنافقات للذين آمنوا انظرونا نقتبس من نوركم. ஓகே மாஷா அல்லா
சரியாயிட்டு பின்ன கூட சேர்த்து கொள்றது. இப்ப இப்படி பழகினா வசனத்தை எங்க பதில் இப்படி ஓதி பழகினீங்களா? இந்த வசனத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குது, நான் இப்படி இல்ல. பழகினால் அங்கதான் பிரச்சனை தெரியும். நீங்க திக்கு முக்க கொள்ள முடங்க கொள்ள விளங்குது, அப்படி பழகலன்னு சொல்லி. நான் உதாரணத்துக்கு சொன்ன இந்த வசனம், உதாரணத்துக்கு இப்ப நீங்க முக்கினீங்க, நான் குத்தபிஸ் என்று சொல்லு இப்படி அல்ல. நீங்க எந்த ஒரு வசனத்தை ஓத போக்குள்ளையும் புதிய வசனங்கள் வார நேரத்துல உங்களுக்கு தடுமாற்றங்கள் வரும். நாங்க ஹாஃபில்கள் இல்லை, ஒருவான இதுக்கு முன்னாடி பார்த்து திறம்பட பிழை இல்லாம ஓதி பழகினாக்கள் இல்லை. புதிதாக நாங்க பழகி கொண்டு வாராக்கள். அப்ப எங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும், கொலை வரும். விலங்குது அரசலுக்கு கொலை வராட்டி எங்கிட்ட வந்து ஓ தேவையில்லையே. அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இந்த ஒரு தயார்படுத்தலுக்கு நீங்க போகணும். நான் இதை அடிக்கடி கேட்பேன். இது போறோம் என்றால் இது மறந்துன்னு சொன்னா நீங்க கொலை வந்தாலும் உங்களை நீ கணக்கெடுக்க மாட்டீங்க, ஓதி கொண்டு போயிருவீங்க. திருப்பி வாங்க யோமைய கூறு முனாஃபிக்குனே இந்த வசனத்தை இந்த ஸ்டெப்புக்கு ஓதி பழகு பார்ப்போம். இப்போ ஓதின வசனத்தை நான் ஓதி பழகின ஸ்டெப்புக்கு ஓதி பழகுங்க பாபு. எப்படி ஓதி காடுங்க பாபு. முதல்ல என்ன செய்யணும்? ரெண்டாவது அப்படியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நக்தபிஸ், சரி. ரெண்டாவது ஸ்டெப் என்ன? آمنوا ذرونا نقتبس من نوركم ரெண்டாவது ஸ்டெப் பேலை والمنافق آمنوا ذرونا نقتبس من نوركم நூரிக்கும் சின்ன ரீ எடுத்துக்கொள்ளணுமா? தொடர்ந்து மூணாவது ஸ்டெப். والمنافقات للذين آمنوا انظرونا نقتبس من نوركم يوم يقول المنافقون والمنافقات للذين آمنوا انظرونا نقتبس من نوركم قيل ارجعوا نقتبس. يوم يقول المنافقون والمنافقات للذين آمنوا انظرونا نقتبس من نوركم قيل ارجعوا وراءكم فالتمسوا قيل ارجعوا وراءكم فالتمسوا نورا. மூன்று ராம் வல்லினம். نقتبس من نوركم قيل ارجعوا وراءكم فالتمسوا نورا فضرب بينهم என்ன பிராக்டிஸ் பண்ணலையோ வசனம்? இல்லாட்டி வாயில சும்மா மிஸ்டேக் ஆகுதா? சும்மா மிஸ்டேக் ஆகுது. அப்படி ஆகப்படாது. அதுதான் உறுப்பமைய ஓதி பாயிட்டு வர சொல்ல. இதான் ரீசெண்ட் இது. فضرب بينهم بسور என்று போகணும். فضرب بينهم بسور فضرب بينهم فضرب بينهم بسور என்று போறது போல. இந்த வசனத்தை இன்ஷால்லா அடுத்த கிளாஸுக்கு போதும். நிறைய விஷயம் சொல்லி தந்தீங்க. இப்ப அடுத்த கிளாஸ்ல எங்க போய் மாட்டினீங்கன்னா கேள்வி கேட்பேனா, எப்படி ஒரு பிள்ளையை கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் இது ஒரு முக்கியமான விஷயம். உங்களோட ஓதலை நீங்க டெவலப் பண்ணி கொள்றதுக்கு 13 ஸ்டார்ட் பண்ணுங்க.